So, hi guys. நான் ஸோ திடீர்னு சிரிப்பு வந்துருச்சு மனசுங்க. ஸோ நான் என்னன்னா, இது என்னோட செகண்ட் வீடியோ. ஸோ நான் இந்த தாட்டி எதை பற்றி பேசலாம்னு நினச்சேன்னா, எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஏன் இப்போவே இந்த ஒரு வீடியோனா, நான் இனி யாருக்கும் தெரியாது. ஸோ என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து யூடியூப் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிற டைம்லேருந்தே நான் வந்துட்டு இவங்களை பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இவங்களை எப்படி சொல்ல, எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்துட்டு இவங்களை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் என்ன சொல்ல, அவங்களோட மீடியா கன்சியூம் பண்ணி தான் இப்படி ஒரு பர்சனாலிட்டியை வந்துட்டு நான் க்ரோ பண்ணிக்கிட்டேன். இவங்களோட எல்லாத்தோட வீடியோவோட இன்ஃபர்மேஷன் தான் நான் ஒரு பர்சனாக இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸை வந்துட்டு நான் கண்டிப்பாக பேசியே ஆகணுன்ட்டு இருந்தேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் என்னோட கேவலமான ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்துட்டு நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது 2 பார்ட்டாக வந்துட்டு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து தமிழ் யூடியூபர்ஸ் வரலாம். இங்கிலீஷில் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு பியூடிஃபை வச்சு. Last week I asked you leave your entries in the நான் வந்துட்டு பியூடிஃபை வந்துட்டு லைக் நான் சின்ன பையனாக இருக்கும் போதே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அம்னீஷியா அந்த bro like a motherfucker. Okay. Yay, no problem. அந்த பீரியடுக்கோட எண்டு, அந்த அம்னீஷியா அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற எண்ட்லேருந்து நான் பியூடிஃபையை பார்க்குறேன். ஸோ இந்த இவரை பற்றி இல்லாட்டி இந்த சேனலை பற்றி உங்களுக்கு தெரியலனா, ஸோ பியூடிஃபை தான் வந்துட்டு ஹெட் ஆஃப் ஆல் மீம் கண்டென்ட். அந்த எடிட்டிங் ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற ஃபன்னோமேஷன்னு சொல்லுவாங்க, லைக் இன்ஃபர்மேஷன் கூட மீம் கலந்து வர்றதுலாம் இருக்கும்ல. ஸோ பேசிக்காக இது வந்துட்டு பியூடிஃபைட் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஓஜி யூடியூபர் வந்துட்டு பியூடிஃபை. இந்த கண்டென்ட்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பேசிக்கலாக வந்துட்டு மீம்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி சொல்ல, நான் வளர்ந்ததே வந்துட்டு அப்படியே மீம்ஸ் கூடயே தான் வளர்ந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போது என்னோடய ஃப்ரெண்டோட சேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் மட்டும்தான் இருக்கும். 2 பேரும் கான்வர்சேஷனே வந்துட்டு அப்படியே மீம்ஸ்லேயே தான் கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ இங்கிருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு பியூடிஃபை அப்படின்ற ஒரு இது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சொல்ல, பியூடிஃபை வந்துட்டு அவங்க என்ன தோணுதோ அதை வந்துட்டு பேசுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். பேசிக்காக ரிட்டையர் தான், யூடியூப்ல வந்துட்டு பேசிக்காக ரிட்டையர்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் டாப் யூடியூபராக இருந்தாங்க. எப்படின்னா யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வச்ச மாதிரி இருந்தாங்க. ஸோ பியூடிஃபை என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு யூடியூபர். 2வது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே இது சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன செகண்ட் வந்துட்டு எனக்கு ஜாக்செப்டிகை பிடிக்கும். ஜாக்செப்டிகை கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா மோஸ்ட்லி கேம் ரிலேட்டட் தான். எனக்கு டார்க் சோல்ஸ் அந்த சோல்ஸ் கேம்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது காரணம் ஜாக்செப்டிகை தான். என்னால் வந்துட்டு பிசி இல்லை. ஸோ நான் பிசி இல்லாதனால நான் வந்துட்டு எப்படி சொல்ல, ப்ளே ஸ்டேஷனோ பிசியோ இல்லாதனால என்னால் வந்துட்டு அந்த கேம்ஸ்லாம் வந்துட்டு பெருசாக விளாட முடியாது. நான் மிஞ்சி போனால் ஃபோனில் இருக்கிற எல்லா கேம்ஸும் வேணால் வெறி கொண்டாடி இருக்கேன். லிட்டரலாக நான் நிறையா ஃபோன் கேம்ஸ் ஆடியிருக்கேன். ஆனால் நான் வந்துட்டு பிசி கேம்ஸ் வந்துட்டு என்னால் சுத்தமாக கன்சியூம் பண்ண முடியாது. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா நம்மளுக்குன்னு ஏதோ பிசி கேம்ஸ் எல்லாம் ஆட முடியலையே அப்படின்ற இந்த ஒரு குறைய வந்துட்டு தீர்த்தது வந்துட்டு ஜாக்செப்டிகை தான். ஏன்னா லிட்டரலாக என்னோட எம்பாடிமெண்ட் மாதிரி இருப்பார் ஜாக்செப்டிகை வந்துட்டு. ஸோ அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் கண்டென்ட்ஸ் இருக்கும். அவர் வந்துட்டு ஹெல்த்தை பற்றி, லைக் மென்டல் ஹெல்த்தை பற்றி ரொம்ப நிறையா பேசுவார். ஏன்னா அவருக்கும் வந்துட்டு ஏடிஹெச்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆர்டிஸ்டிக் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு அவருக்கு ஆர்டிசமும் இருக்குன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ இவரோட கண்டென்ட் ஃபுல்லாக கேம் ரிலேட்டடாக தான் இருக்கும். உங்களுக்கு கேம் கன்சியூம் பண்ணணும், பிசி கேம்ஸ் கன்சியூம் பண்ணணும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோஸ்லாம் டார்க் சோல்ஸோட வீடியோஸ், பிளட் பாண்ட், காட் ஆஃப் வார், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட கண்டென்ட்லாம் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ராஷ் டேஸ்ட். ட்ராஷ் டேஸ்ட் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தமிழில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் ட்ராஷ் டேஸ்ட் எனக்கு வரல, வாயில் வர மாட்டேங்குது. பட் அவங்களோட கண்டென்ட்ஸ் வந்துட்டு லைக் ஃபுல்லி ஆனிமே ரிலேட்டடாக இருக்கும். 3 பேர் இருப்பாங்க, கிகக், ஜோவி பேர் மறந்துருச்சு, ஜோவி, கார்னர், கிகக், இவங்க 3 பேரும் இருப்பாங்க. இவங்க 3 பேர் வந்துட்டு ட்ராஷ் டேஸ்ட்னு ஒரு பாட்காஸ்ட் நடத்தி அதில் வந்துட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஆனிமே பாட்காஸ்ட்னு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க ஜென்ரலாக எல்லா ஷிட்டும் பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பேசுவாங்க. அதனால எனக்கு வந்துட்டு ரொம்ப நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. ஸோ எனக்கு அவங்களோட கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக போகும், ஜாலியாக. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரி அவங்க பேசிப்பாங்க. அதனால அவங்க கண்டென்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களை செப்பரேட்டாகவும் நீங்கள் வந்துட்டு அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கலாம். லைக் ஜோவி வந்துட்டு நிறையா ஆனிமே ரிலேட்டடான வீடியோஸ், ஜப்பானை பற்றி வந்துட்டு இருக்கிற நிறைய வீடியோஸ் போடுவாங்க. நான் வீபுனால சொல்ல. ஸோ ஜப்பானுன்றது வந்துட்டு எல்லாருமே அந்த ஆனிமே கண்டென்ட் அதுக்கு தான் வந்துட்டு மோஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஆனால் ஜப்பானோட இன்சைட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஜோவியோட வீடியோஸில் வந்துட்டு நிறைய இருக்கும். லைக் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா அதில் இருக்கிற ஹோஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, நைட் லைஃப் பற்றி, அங்கே இருக்கிற பார்ஸ் பற்றி. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் தேடி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். யாக்குசா அந்த கேங்ஸ் பற்றி நான் அது தாண்டி பேச விரும்பல, ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஹியூமன்ஸ் எப்படி உண்மையிலே ஆக்சுவலாக ராவாக இருக்கிறது வந்துட்டு எப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஆசை. ஸோ அதில் வந்துட்டு ராவாக ஹியூமன் எப்படி இருப்பாங்க, அவங்க கல்ச்சரில் எப்படி இருப்பாங்கன்றது வந்துட்டு ஜோயை வந்துட்டு காட்டுவாங்க. அதனால எனக்கு ஜோயோட வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கிகக்னு இன்னொருத்தருங்க இருப்பாங்க. ஸோ கிகக் வந்துட்டு ஆனிமே கண்டென்ட்னா எனக்கு கிகக்கோட தான் ரொம்ப பிடிக்கும். அந்த எடிட்டிங் ஸ்டைல வந்துட்டு கிகக்கோட தான். They're not letting me ride with Zero too. Oh, you want to ride me, do you? Oh God, I want to ride you so bad. You want to ride me hard? Yeah, so hard. All right then, big boy, let's do it. You know, when I said you could ride me, I didn't mean... Not now, too busy riding you. வந்துட்டு சூப்பராக இருக்கும். அவனோட வாய்ஸிங் அவன் ஸ்கிரிப்டடாக தான் ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க அவர். லைக் நான் வந்துட்டு இப்போது வந்தோடனே என்ன பேசணுமோ அப்படியே படப்படன்னு பேசிகிட்டு இருக்கேன். பட் கிகக்கோட ஸ்டைல் வந்துட்டு எப்படி இருக்குன்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். அவர் என்னென்ன பேசுகிறாரோ ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி அதை பேசி அதுக்கேற்ற மாதிரி அந்த எடிட்டிங் வரைக்கும் அவர் ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த கண்டென்ட் வந்துட்டு சும்மா அப்படி இருக்கும். 3வது கார்னரோட இந்த வீடியோஸ்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. லைக் யூடியூப் அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க ட்விட்சில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ட்விட்சில் வந்துட்டு அவர் பெரிய ஸ்ட்ரீமர், லைக் கேமிங் ஸ்ட்ரீமராக இருக்கார். ஸோ யூ கேன் செக் இட் அவுட். கார்னர் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்னர் வந்துட்டு லைக் அவன் வந்துட்டு சண்டை போடுறதுக்குன்னே பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால கார்னரோட வீடியோஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெங்குயின் ஜிஓ. ஸோ இவரை வந்துட்டு யாருன்னா எல்லாருமே சார்லின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு யூடியூப் ட்ராமா அப்படின்ற கண்டென்ட் வந்துட்டு நிறைய பேர் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். இந்த யூடியூப் ட்ராமா அதை எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு வந்துட்டு உண்மையான அவரோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்கிறது வந்துட்டு பெங்குயின்ஸியாக இருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷ் கம்யூனிட்டி இருக்கும்ல, இந்த இங்கிலீஷ் கம்யூனிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கு வந்துட்டு இவர் பார்த்தா கொஞ்சம் பயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவர் வந்துட்டு லைக்
இவன் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்லாம் பார்க்கறதில்ல. இவன் தப்புனா இவன் தப்பு அப்படின்ற பேசுகிற ஒரு தைரியம் இருக்குது. அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும். யூடியூப் ட்ராமாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இவர் செக் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்டர் மைக். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hey guys, Dr. Mike here. Welcome to my YouTube channel. ஸோ டாக்டர் மைக் வந்துட்டு ஹீஸ் அ டாக்டர் ஹூ புட்ஸ் யூடியூப் வீடியோ அந்த மெடிக்கல் சயின்ஸ் அது ரிலேட்டடான வீடியோஸ், ஜென்ரல் மெடிசன், என்னென்னத்துக்கு செக் பண்ணணும், சிம்டம்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, லைக் ஜென்ரலாக மெடிசனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டர் மைக் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நைல் ரெட் வந்துட்டு என்னோட பிரெயின் ராட். எனக்கு கெமிஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது. லைக் எனக்கு லிட்டரலாக வந்துட்டு கெமிஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் ஸ்டில் அந்த மனுஷன் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறது, அந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது. நீங்கள் நைல் ரெட்டோட ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா லைக் லிட்டரலாக வந்துட்டு அப்படியே ஒரு கெமிசிஸ்டாக வந்துட்டு வாழ்ந்துருப்பான். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு லைக் கெமிக்கல்ஸ் என்ன ஆகும், லைக் இது ஆட்டும் எப்படி ரிலேட் ஆகும். நான் சின்ன வயசில் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ட்ரௌசர் கூட ஒழுக்கமாக மாட்டேன். அந்த மனுஷன் அந்த வயசுலேயே கெமிஸ்ட்ரி பற்றி அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு சும்மா என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசுனேன். பட் அவரோட கண்டென்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்துட்டு மார்க்கஸ் ப்ரௌனி. இல்லை நான் அதை வந்துட்டு லாஸ்ட்டுக்கு வச்சு அது வந்துட்டு வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கிலீஷ் யூடியூபர்ஸில் வந்துட்டு ஹெல்த்தி கேமர் ஜிஜின்னு இருப்பார். ஸோ ஹெல்த்தி கேமர் ஜிஜினா இவர் வந்துட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை சைக்காலஜிஸ்ட், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக அவரோட ஐடியா மட்டும் சொல்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ எனக்கு ஏன் இவரோட கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும்னா, நான் வந்துட்டு மென்டலாக வந்துட்டு நான் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன். பட் அந்த சஃபரிங்கை வந்துட்டு வேலிடான ஒரு ரீசனோட ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குதுன்னா அந்த மென்டல் இஷ்யூவை வந்துட்டு எப்படி சொல்லணும், அது எப்படி ஒர்க் ஆகும், இன்ட்ரிகேட்டாக வந்துட்டு அந்த மனுஷன் சொல்லுவார். இப்போது டோப்பமைனோட லெவல் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னா ஏன் டோப்பமைனோட லெவல் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு வரைக்கும் அவர் வந்துட்டு தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அவரோட நாலேஜ் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வரைக்கும் நல்லா கொடுப்பாரு. உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது ஃபீல் பண்ணுறீங்கன்னா மைட் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ரியலி குட் கண்டென்ட். அந்த கண்டென்ட்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை வேலிடேட் பண்ணுறதுக்கும் நம்மளால் முடியாது. அப்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற அந்த ஒரு மனுஷன் வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பிரெயின் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்துட்டு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்து தமிழ் யூடியூபர் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். ஸோ இப்போ வந்துட்டு தமிழ் யூடியூபர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் மதன் கௌரி. வீட்டில் சவுண்டு கேட்கு. ஸோ ஸ்டார்டிங் வித் மதன் கௌரி மோஸ்ட்டாக எல்லா தமிழ் யூடியூப் கன்சியூம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தமிழ் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மதன் கௌரி ஹீஸ் மை ஃபேவரட். ஏன்னா ரொம்ப சில்லான ஒரு மனுஷன். அதுவும் இல்லாமல் என்ன சொல்ல, அவரோட கண்டென்ட் வந்துட்டு எனக்கு ராஜராஜ சோழன் அந்த டைம்லேருந்தே எனக்கு வந்துட்டு மதன் கௌரி தெரியும். லைக் ஹீ லிட்ரலி யூஸ்டு லேப்டாப் கேமை யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு முன்னேறி மனுஷன் இவ்வளோ வந்திருக்காரு. லைக் ஐ ரியலி லைக் ஹிம். பட் நான் வந்துட்டு அவரை வந்துட்டு கோவிட் டைமில் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா நான் டெய்லி நியூஸ் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு அந்த ஹிஸ்டரி மிஸ்டரி அதை பற்றிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
திடீர்னு வந்துட்டு கோவிட் அந்த ஒரு நியூஸ் மாதிரி திருப்பி இன்னைக்கு எவ்வளோ பேர் அடுத்த நாள் எப்படின்னு முக்கியமான விஷயம் தான். நான் அது தப்பு சொல்லலை, பட் அந்த டைமில் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்போது திருப்பியும் மதங்கௌரியோட வீடியோஸ் வந்துட்டு கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட். மதங்கௌரி இஸ் ஸோ குட். அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா திருப்பி பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்து மணிச்சோ எப்படி சொல்ல, மணிச்சோ வந்துட்டு நான் பார்க்குற ஒரே ஒரு ஃபீமேல் யூடியூபர்னா மணிச்சோ மட்டும்தான். எனக்கு அவங்களோட லைக் லிட்டரலாக வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு இருந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுத்த அப்படி இருக்கும். அவங்க வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் பேசுறதுனால வந்து அவங்கள பிடிக்கும்னு இல்லை. அவங்க கண்டென்ட் வந்துட்டு ரியலி சில்லாக இருக்கிற ஒரு யூடியூபர். அதனால் வந்துட்டு எனக்கு அவங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப எடிட்டிங் ஸ்டைல் வந்துட்டு லைக் ரொம்ப மீமிஷாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்ட்ரோ கூட ரோஸாக இருக்கும். ஸோ அவங்களோட கண்டென்ட்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிவிங் ஒப்பீனியன்ஸ், எனக்கு ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேக்சுவலாக லைக் நான் இங்கே இடத்துல வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னையும் தப்பு சொல்கிறதுக்கு வந்துட்டு ஒரு யூடியூபர் வேணும். லைக் ஒரு கம்யூனிட்டி இருக்குதுன்னா, ஒரு தமிழோ இங்கிலீஷ் கம்யூனிட்டி இருக்குதுன்னா, லைக் பெங்குவின் ஜீரோ அவங்கள மாதிரி, லைக் சார்லி மாதிரி நம்மளுக்கு தமிழ்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறவங்க வேணும். லைக் ட்ராமாஸ்கோசரம் இல்லாமல் லைக் ஒப்பீனியன்ஸ் கொடுத்து மற்ற யூடியூபர்ஸை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனில் கொண்டு வரதுக்கு வந்துட்டு யூடியூபர்ஸ் வேணும். ஸோ எனக்கு மணிஷோ அதனால் பிடிக்கும். லைக் அவங்களோட கண்டென்ட்ஸ் வந்துட்டு இப்போது ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க இஷ்யூவை பற்றி க்ளீன் அண்ட் கட்டாக வந்துட்டு பேசுவாங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஜேகே வந்துட்டு சில்கை. கெட்ட வார்த்தை பேசுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். அது நல்லதோ கெட்டதோன்றது அந்த அபியூஸ் அந்த இதுக்கு வரும்போது தான் மாறுதே தவிர, ஒரு வார்த்தை நல்லதா கெட்டதான்னு நம்ம முடிவு பண்றது இல்லை. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம்ன்றது தான் மேட்டர். எனக்கு வந்துட்டு வீடியோ போடணும், நாம் வந்துட்டு எப்படி எவ்வளோ கோமாளித்தனமாக இருந்தாலும் நம்மளாலேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். நம்ம சில்லாக இருந்தாங்கனாலே போதும், நம்ம சில்லாக இருந்தாலே நம்மளை கன்சியூம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தது வந்துட்டு ஜேகே தான். ஏன்னா எனக்கு ஜேகே பார்க்கும்போது என்னடா இனிமே நான் என்னமோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட கண்டென்ட்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும். என்ன தோணுதோ படக்குன்னு பேசிட்டு அந்த ஒரு மீமிஷால ஒரு வேலை வந்துட்டு அதை இன்ட்ராக்ட் பண்ணுறது. எனக்கும் மோஸ்ட்டாக என்னோட கான்வர்சேஷனே மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கோசரம் மட்டும்தான் நான் லைக் ரொம்ப அந்த மாதிரி பேசுறது இல்லை. லைக் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு அந்த மீம் வந்துட்டு அப்படியே வந்துடும். லைக் அவங்க கூட பேசிட்டு இருக்கு கிணத்து கடவுள அப்படி எனக்கு பேச வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வர்றது தான். ஆனால் எனக்கு ரிப்பீட்டடாக நான் அது பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்து ஜேகே சொல்லியாச்சா? ஏ டு டி பற்றி இப்போது இருக்கிற ட்ராமாஸ்லாம் தாண்டி எனக்கு ஏ டு டி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சொன்ன மாதிரி அந்த லைனை வந்துட்டு யூடியூபோட கம்யூனிட்டியோட லைனை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்குன்னு சில பர்சன்ஸ்லாம் வேணும். அதில் வந்துட்டு ஏ டு டி வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். அதுவும் இல்லாமல் ஏ டு டியோட கண்டென்ட் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கும். இந்த ட்ராமாஸ்லாம் தாண்டி எனக்கு ஏ டு டி வந்துட்டு பிடிக்கும். என்னதான் ட்ராமாஸ் இருந்தாலுமே வந்துட்டு ஏ டு டியோட கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேட்
அது வந்துட்டு A2Dயும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ட்ராமாஸை தாண்டி லைக் உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறது வந்துட்டு தப்பு இல்லை. ஸோ எனக்கு A2D வந்துட்டு பிடிக்கும். ட்ராமாஸ்லாம் தாண்டி ட்ராமாஸ்லாம் நான் அதில் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அடுத்து காசிஸ் கண்டென்ட், காசிஸ் கார்னர். காசிஸ் கார்னர் வந்துட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக பிடிச்ச ஒரு யூடியூபர். ஏன்னா ஒரு ஒரு நார்மலான பையன் எப்படி இருக்கணும், அந்த ஃபிலாசபி கண்டென்ட் வந்துட்டு நான் லைக் ரேண்டமாக இருக்கிற யூடியூபர்லாம் வந்துட்டு ரொம்ப கன்சியூம் பண்ணுவேன். ஆனால் ஒரு ஒரு தமிழ் பையன் வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா எடிட் பண்ணி எப்படி சொல்ல ஒரு பேக்கேஜாக கொடுக்கறது வந்துட்டு காசிஸ் கார்னரில் வந்துட்டு ரொம்ப பார்த்தேன். அது வந்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக இருக்கிறப்போ வந்துட்டு அந்த கண்டென்ட் அந்த மீடியாவை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இருக்கிற இஷ்யூஸ், 20s இருக்கிற பசங்களோட இஷ்யூஸ், அதெல்லாம் வந்துட்டு இஷ்யூன்னே சொல்லாமல் லைக் இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைலே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்துட்டு அதை ஏற்றுக்கிற நிலமையில இருப்பானமான்னு கூட தெரியல. லைக் நானே ஏற்றுக்க மாட்டேன். லைக் லைஃப் ஸ்டைலே வந்து மொத்தமாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக ஏற்றுக்க மாட்டோம். பட் அதை வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி அந்த வீடியோ வந்துட்டு நல்லா இருக்கு. ஓகே வி ஹேவிங் திஸ், வி ஹேவிங் தட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்குதுல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு காசிஸ் கார்னர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு காசிஸ் கண்டென்ட் அப்படின்னே வருது, எனக்கு தெரியல. ஸோ காசிஸ் கார்னர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம டெக் சூப்பர் ஓகே டெக் சூப்பர் ஸ்டார் அவங்களாம் இல்லை. ஸோ எனக்கும் அவருக்கும் ஒன்மாலாம் இல்லை. எனக்கு அவர் பிடிக்குமா அந்த ட்ராமாஸ்லாம் தாண்டி அவர் இல்லை. எனக்கு உண்மையிலே டெக் சூப்பர் ஸ்டார்னு ஃபீல் ஆகுறது வந்துட்டு மார்க்கஸ் ப்ரௌன்லின்னு ஒரு யூடியூபர் இருப்பாங்க, இங்கிலீஷ் யூடியூபர் தான். ஸோ டெக் சூப்பர் ஸ்டார் வந்து டெக் சூப்பர் ஸ்டார்ன்னு இருக்கிறவரோட பெட்டர் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு லைக் எனக்கு பொய் சொல்றது வந்துட்டு லைக் பிடிக்காது. அப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு ரிப்பீட்டடாக அது பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கஸ் ப்ரௌன்லி வந்துட்டு நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் டெக் விஷயமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களோட பெட்டரை வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் யூடியூபரை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது தப்பே இல்லைன்னு தான் தோணும். இல்லாட்டி மேபி எனக்கு வந்துட்டு நல்ல தமிழ் அந்த ரிவ்யூ பண்ணுறவங்கள வந்துட்டு எனக்கு கிடச்சா வந்துட்டு மேபி நான் மென்ஷன் பண்ணுவேன். பட் மார்க்கஸ் ப்ரௌன்லி வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷில் கண்டென்ட்டாக இருந்தாலும் கண்டென்ட் வந்துட்டு லெஜிட்டிமேட்டாக இருந்தால் வந்துட்டு அது நல்ல கண்டென்ட் தான். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் எனக்கு பிடிச்ச யூடியூபர். நான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் இருந்தேன். நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் அடிக்ட் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நான் பெருசாக லாங் டேர்ம் எப்படி சொல்ல லாங் லென்த் இருக்கிற யூடியூப் கண்டென்ட்டை வந்துட்டு நான் கன்சியூம் பண்ணாமல் இருந்தேன். ஸோ எனக்கு திருப்பியும் கன்சியூம் பண்ணணுன்ற ஒரு ஆசை. ஸோ அதனால தான் திருப்பியும் தோண்டி எடுக்கிறேன். லைக் இவங்களெல்லாம் திருப்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதனால வந்துட்டு அவங்கள திருப்பியும் நான் திருப்பி ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு காரணக்கோசம் தான் எடுக்கிறேன். நான் இல்லாட்டினா நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு பார்த்து நான் செத்தே போயிடுவேன். அவ்வளோ நான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் வந்துட்டு. மேபி நான் 5 மணி நேரம்லாம் எனக்கு தாண்டி போகுது. நான் ஸோ என்னோடய ஷார்ட் டேர்ம் வீடியோ கண்டென்ட் அதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணணும். ஸோ அதனால தான் நான் யூடியூப்பும் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் வந்துட்டு திருப்பியும் இவங்களோட கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்க்க போகிறேன். ஸோ தேங்க்யூ. என்ன ஹார்ன்னு சொல்லிட்டு வரேன்.